ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பேச்சுலர் கோதுமை ரவை உப்புமா. வாங்க போய் சமைக்கலாம். செம்மையாக சமைக்கிறோம், சூப்பராக சாப்பிட்றோம், அதுவும் ருசிச்சு சாப்பிட்றோம். பேச்சுலர் லைஃப்பில் இதை விட என்னங்க வேணும்? வாங்க போய் பண்ணலாம். பார்க்கலாம். கொஞ்சம் கிச்சன் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்ல எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், உருவி வைத்த கருவேப்பிலை, சின்ன சின்னதாக நசுக்கி வச்ச பூண்டு, கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்ச வெங்காயம், வெங்காயம் வதங்கிட்டு 1 டீஸ்பூன் உப்பு, கட் பண்ணி வச்ச தக்காளி, நெய், இப்போ ரவை நீங்கள் எவ்வளோ பெரிய கப் எடுத்துருக்கீங்களோ இந்த கப்பில் 1 டம்ளர் ரவைன்னா நீங்கள் 2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றணும். ஸோ உங்கள் கப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளந்து ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு இதில் வந்து நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு நமக்கு வந்து உப்பு பத்தலை, அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து இதில் உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ உப்பு தேவையான அளவு நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ரவை நீங்கள் போடணும். இந்தளவு கொதி வந்த உடனே நம்ம எடுத்துருக்க ரவையை வந்து அப்படியே போடணும். மலை சாரல் மாதிரி அதை மேலாப்புல பரபரன்னு அப்படியே பேய விட்டு ரவையை போட்டுட்டு நல்லா கிண்ட விடணும். இதில் பார்த்திங்கன்னா ரவை நல்லா கொதித்து கொஞ்சம் தூரம் நினைப்போங்க, இல்லைன்னா கொதி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நல்லா வெந்து
நல்லா ரவை வந்து கொதிக்கணும். உப்புமா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பதத்துக்கு வரும். இன்னும் நல்லா கலக்கிட்டே இருங்க. அந்த சூட்டுக்கு வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கலக்கிட்டே இருங்க. கலக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு உப்புமாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைச்சிரும். அவ்வளோதாங்க, சுவையான பேச்சுலர் கோதுமை உப்புமா ரெடி. இந்த உப்புமாவில் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து நெய் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உங்களுக்கு கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நெய் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.